அயிலா மீனுங்க. இந்த மீனில் வந்து ஒரே முள் தான் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு மீன் க்ளீன் பண்ண தெரியாது. அவங்ககிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மீன் மேலே வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் மீன் வாங்கும் போதே அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிப்போம். இதில் முள் வந்துட்டு ஒரே முள் இருக்கா இல்லை எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து என் குழந்தைங்க இருக்காங்க, என் பசங்களுக்கு நாங்கள் மீன் கொடுப்போம். அதனால வந்துட்டு முள் கம்மியாக ஒரே முள் இருக்கிற மீன் தான் நாங்கள் வந்து சர்ச்சஸ் பண்ணி வாங்கிப்போம் மீன் எப்போவுமே மீன் மார்க்கெட்டில். இப்போ வந்து என்னென்ன போட்டணும் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அது எல்லாமே மிக்ஸ் ஆனதும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து மீன் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மீன் மேலே மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, நான் ஃப்ரீசரில் வைக்கல, ஒரு 1/2 hour கழிச்சு தவாவில் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் ஊற வச்ச மீனை எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. நான் ரொம்ப நாள் அந்த தவா யூஸ் பண்ணாதனால இதில் போட்டு செஞ்சதுனால மீனுக்குலாம் வந்து மசாலா தனியாக மீன் தனியாக வந்துருச்சுங்க. நான் இந்த மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கல. பட் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தவா வந்துட்டு தவாவில் நம்ம செய்யவே இல்லை, அதில் நம்ம தோசை சுடலை எதுவுமே பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது. மீன் எடுத்துட்டா சடனாக நம்ம வந்து சுடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. முள் அவங்க சொன்ன மாதிரி ஒரே முள் தாங்க இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி மீனை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.